இஸ்லாம். கேட்க நான் நசீர் பேசுறேன். கீழக்கிறேன். யாரு? நசீர் நசீர் எந்த நசீரு? கீழக்கிருந்து பேசுறாங்க. யாரு நீங்க? சொல்லுங்க. கீழக்கிற நசீர் கேட்க என் பேரு நசீரு. இல்லக்கா இப்ப ஒரு நம்ம இந்த குர்பானி இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குதுல்ல இதுல இல்ல இந்த குர்பானி ஒரு நாள் தான் இருக்கணும் 3 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. ஓ, நீங்க அந்த என்டிஎஃப் நசீர் அவங்களா? ஆமாக்கா அந்த பிரச்சனை ஓடுலாக்கா. அதுல என்ன நீங்க எங்கள்கிட்டயும் கேள்வி வைக்கிறீங்க? இல்ல ஒரு சின்ன ஒரு டவுட்டுக்காக ஏன்னா புதுசா நம்ம கேள்விப்பட்டதுனாலதான் நம்ம உங்ககிட்ட கேக்குறோம். டவுட் கேட்கலாம். எங்களை தான் நீங்க வழிகேடன்னு சொல்லிட்டீங்க. வழிகேடுன்னு சொன்னது பின்னால போய் டவுட் கேட்டா அதுவும் வழிகேடா தானே இருக்கும். இல்ல சந்தேகத்தை தீர்க்கிறது வந்து ஒரு வழிகேடா போகலாக்கா. இப்ப எல்லாரும் சந்தேகம் நமக்கு சந்தேகம் வழிகேடுன்னு சொன்னீங்களா சொல்லலையா? உங்க தரப்புல வழிகேடுன்னு சொல்லிட்டீங்க. இல்லைன்னா வழிகேடு இல்லைன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசிக்கணும். இல்ல சந்தேகத்துக்கு தான் வழி, அதாவது எது வழிகேடுன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிச்சு அறிய தெரியல எனக்கு. ஏன்னு கேட்டா இல்ல நீங்க இல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. ஒருத்தனை போய் நீங்க காபிரன்னு வழிகேடன் என்று சொல்லிட்டா காபிர்னு இப்ப யாருக்கு அப்படி இது கொடுக்கலையாக்கா? காபிர்னு யாருக்கு? உதாரணம் சொல்றேன். வழிகேடன் என்று சொல்வது ஒருத்தனை வழிகேடு அவன் வந்து சரியில்லை அப்படின்னு நீங்க சொன்னது பிறகு அவன்கிட்ட போய் எதுக்கு பத்துவா கேட்கணும்? இல்ல பத்துவான்னு சொன்னாக்கா சரியான நம்ம அதை நீங்க சரியானது சொன்னாங்க அதை ஃபாலோ பண்ணிடலாம்லாக்கா. நீங்க சரியானதை நீங்க பின்பற்றுங்க, வேண்டாம் நான் சொல்லல. சரியாக்கா. வழிகேடுன்னு நீங்க சொன்னது பிறகு அவன்கிட்ட போய் எப்படி கேட்க முடியும்னு தான் நான் கேட்கறேன். இல்ல நம்ம இப்ப அவங்க சொன்னதுல இருந்துக்காக்கா. இல்ல வழிகேடுனா கிடையாது. வாபஸ் யார் சொன்னாங்களோ அவங்க தானே வாபஸ் வாங்க. உங்க அமைப்பு தான் சொல்லியிருக்கு. உங்க அமைப்பு தான் சொல்லியிருக்கு. இல்ல இல்லக்கா நீங்க அதை கேட்டுட்டு சரியாக்கா இல்ல வழிகேடு நீங்க சொன்னது சரியா அதையெல்லாம் சரி பண்ணிட்டு வாங்க. நம்ம சரி பண்றது நம்ம வந்து ஆய்வாளர்களோ இதா கிடையாது. நம்ம ஆய்வாளரு நான் உங்களை ஆய்வாளர் என்றோ ஆய்வாளர் இல்லை என்றோ இப்ப நம்ம பேசல. சரியாக்கா. வழிகேடுன்னு நீங்க சொல்லிட்டு ஒரு ஜமாத்துல நீங்க இருக்கிறீங்க. வேற ஆளா இருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு ஜமாத்துல நீங்க இருக்கிறீங்க. சரியாக்கா. அந்த ஜமாத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து வழிகேட்டு போயிட்டாங்க, கொள்கை மாறி போயிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. சரியாக்கா. அவங்கள்ட்ட போய் நின்றுட்டு நான் மார்க்க சந்தேகம் கேட்கறேன்னா அது என்ன? இல்லக்கா சில சந்தேகங்கள் அடிப்படையில நம்ம கேட்டோம்னு சொன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கூட நான் கூட வந்துருவேன்ல. இப்ப நான் கூட டிஎன்டிஜே ஏற்கனவே டிஎன்டிஜே இருந்தவங்க உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு கேளுங்க, நாங்க வழிகேடுன்னு சொன்ன ஒரு அமைப்புல நீங்க உட்கார்ந்துக்கிட்டு நான் இல்ல சொல்ல வரல, அது சொல்லிருக்காங்க வழிகேடு சொல்லிக்கிறாங்க. இல்ல கேளுங்க, முதல்ல நீங்க அது உங்க அமைப்புல சொன்னது சரியா அது தெளிவுபடுத்துங்க. அதுக்கு தான் அவங்ககிட்ட நம்ம கேட்க முடியாதுக்கா. இல்ல வழிகேடு என்னென்ன அடிப்படையில சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரியறதுக்காக உங்ககிட்ட தான் கேட்கிறேன். கேளுங்க, எங்களை வழிகேடுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல நீங்க இருக்கிறீங்க. ஒண்ணு வழிகேடுன்னு சொன்னது தப்புனாலும் சொல்லுங்க. ஏகா இப்ப நான் உதாரணத்துக்கு தப்பா ரைட்டா சுலைமாக்கா நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப நம்மள வந்து ஏற்கனவே சௌஜ மாத்திரம் இருக்கும் போது இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் காக்கா. கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கேட்க நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் கேட்கறேன். ஒண்ணும் பேச வேண்டாம். இல்ல நான் வேற எதுவும் கேட்கல. ஒரு சின்ன இது மட்டும் தான் என்ன கேட்டா இப்ப சுன்னத் ஜமாத் ஆளுங்க வந்து கேட்கிறேன். முதல்ல நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. எங்களை நீங்க வழிகேடுன்னு சொல்றீங்களா? அந்த அமைப்புல நீங்க இருக்கிறீங்களா? நீங்க சொல்றீங்களா முதல்ல எங்களை என்ன வழிகாடு? நம்மள வந்து டிஎன்டிஏல வந்துகிட்டு நம்ம இருக்கும் போது சுன்னத் ஜமாத் ஆளுங்க வழிகாடுட்டாங்கல்ல. நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றீங்களா என்ன வழிகாடுன்னு சொல்றீங்களா? அதையா சொல்லுங்க. சரி, நான் உங்களை வழிகேடு சொல்லலன்னு வைங்களேன். இல்ல அப்படி வைங்களா கிடையாது. நீங்க வழிகேடு இல்ல, நீங்க வழிகேடு இல்ல. நான் இருக்கக்கூடிய அமைப்பு வழிகேடு இல்ல அப்படியா? நீங்களோ நீங்க அமைப்போ இருக்குது வழிகேடு யார் யார் வழிகேட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதாக்கா. எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க. அந்த லட்சம் பேர்ல யார் யார் வழிகேட்டு இருக்காங்க நம்ம தெரியாதாக்கா. உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா உங்க அமைப்புல கேட்டுட்டு வாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், சுன்னத்து ஜமாத் ஆளுங்க வந்து நம்மள வழிகேடுனாங்கல்ல சொல்லலாமான்னு கேளுங்க. இல்ல காக்கா டிஎன்டிஜே வந்துகிட்டு சொன்னாங்களா? இல்ல காக்கா டிஎன்டிஜே நம்மள வந்து விமர்சனம் பண்ணிச்சுல. நீங்க அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வழிகேடுன்னு நீங்க யார்கிட்ட சொன்னாலும் அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்காதீங்க. அதுதான் நல்லது. இல்ல காக்கா இப்ப சுன்னத்து ஜமாத் இல்ல காக்கா சுன்னத்துல உள்ள ஆளுங்க வழிகேடும் இல்ல சுன்னத் ஜமாத் ஆளுக்கு வந்து வழிகேடுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாங்கல்ல ஆரம்பத்துல டிஎன்டிஜேல இருக்கும்போது. அப்ப அவங்க கேள்வி கேட்கும் போது நம்ம பதில் கொடுக்க அவங்க இல்ல அவங்க கேள்வி கேட்கும் போது நம்ம பதில் கொடுக்கோம்ல. அவங்கள்ட்ட போய் பத்துவா கேட்டீங்களா? அதான் நான் கேட்கிறேன். பத்துவா கேட்டீங்களா? சுன்னத் ஜமாத்துல போய் எப்படி தொழணும் எப்படி தொழக்கூடாது அப்படின்னு கேட்டீங்களா நீங்க? இல்ல கேட்க கேள்வி நம்ம கேட்போம்ல. சுன்னத் ஜமாத்துல இருந்துகிட்டே கேள்வி கேட்கறாங்கல்ல நம்மகிட்ட. நான் அதேதான் நான் சொல்றேன். இல்ல அப்ப நீங்க வந்து சுன்னத் ஜமாத்துல கேட்கற மாதிரி எங்கள்கிட்ட கேக்குறீங்க. அதையா சொல்லுங்க. அப்படி கேக்குறது அந்த சுன்னத் ஜமாத் எப்படி வழி கேட்டீங்களோ இல்ல உங்க பேச்சுக்க வரேன். அது சுன்னத் ஜமாத் வந்துகிட்டு நம்ம டிஎன்டிஏல கேட்டாங்கல்ல கேள்வி.
இங்க பாருங்க, இங்க சொல்லுங்க கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க காக்கா. உங்களுக்கு இத மாதிரி பேசணும்னா நேருக்கு நேரா வாங்க. சரி அக்கா. போன்ல பேசி ரெக்கார்டு பண்ணி இந்த இந்த ஃபித்னா பண்றது இதெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்கிடாதீங்க. காக்கா நான் ஒரே ஒரு தெளிவுபடுத்துறதா இருந்தால் கேட்டுக்கிடுங்க. தெளிவுபடுத்துறதா இருந்தா நீங்க எங்களை வழிகேடுன்னு சொல்லியிருக்கிறீங்க, மோசமானவங்கன்னு பேசியிருக்கிறீங்க, திருடன்னு பேசுறீங்க, விபச்சாரன்னு பேசுறீங்க. இது எல்லாத்தையும் எங்க மேல நீங்க வச்ச குற்றச்சாட்டு. இவ்வளவும் வச்சுக்கிட்டு மார்க்க சந்தேகம் அப்ப இதெல்லாம் வாபஸ் பண்ணாதான் நீங்க பதில் சொல்லுவீங்களா? அப்ப நீங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரி நடிக்க இல்ல காக்கா. அப்ப இதெல்லாம் வாபஸ் பண்ணாதான் நீங்க கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? வழிகேடுன்னு சொன்னால் அது தெளிவு காக்கா. அப்படின்னா யாருக்குமே நீங்க பதில் சொல்ல முடியாதாக்கா? இதே மாதிரிக்குமா நம்ம நடத்த முடியாத? அந்த மாதிரி வழிகேடு சொன்ன ஆட்களோட வழிகேடுன்னு சொன்னீங்க இல்லையா? வழிகேடுன்னு சொன்ன அதை அவங்கள்ட்ட போய் நீங்க பத்துவா கேட்டீங்கன்னா நாங்க வழிகேட்டுல தான் உங்களை தள்ளுவோம். உங்க கொள்கையின் அடிப்படையில நாங்க வழிகேட்டுல தள்ளக்கூடிய ஆள்கிட்ட போய் நீங்க கேட்கறது சரியில்லை. இதைத்தான் நான் சொல்றேன். சுன்னத்து ஜமாத்துல உள்ளவங்களும் நம்ம பதில் கொடுத்தோம்னா காக்கா, காக்கா சுன்னத்து ஜமாத்துல உள்ளவங்களும் பதில் கொடுத்தோம்ல, கூட பதில் சொல்லுவோம், காபிருக்கு கூட பதில் சொல்லுவோம். அப்ப ஏன் சொல்ல மாட்டோம்? இது பொருத்தம் இல்லையாக்கா? ஒரு மார்க்க விஷயம் தெரியணும்னு சொல்ல போகும்போது ஒரு மார்க்க விஷயம் கேட்கறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க டிஎன்டிஜில இருக்கும் போதே இந்த நிலைப்பாடு தான். பித்னாவாதிகளுக்கு நீங்களும் பதில் சொல்ல மாட்டீங்க. காசுகளுக்கு தான் பதில் சொல்லுவீங்க, எளிய மார்க்கத்துக்கு தான் பதில் சொல்லுவீங்க, எளிய மார்க்கம் பதில் சொல்லுவீங்க. ஆனா பித்னாவாதிகளுக்கு நீங்க இங்க டிஎன்டிஜில இருக்கும்போது நீங்களும் பதில் சொல்ல மாட்டீங்க. அதே தான் இப்பவும் நாங்களும் இருக்கிறோம். சரிங்களா? பித்னாவாதிகளுக்கு பதில் சொல்றது கிடையாதுங்கிறது நிலைப்பாடு. ரெண்டாவது நான் உங்கள்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் கேட்டேன், அதை தெளிவுபடுத்துங்க. வழிகேடுன்னு சொன்னால் வழிகேட்டில் உள்ளவன்கிட்ட போய் தெரியாத விஷயத்த நீங்க கேட்கல, குழப்பம் பண்றதுக்காண்டி கேக்குறீங்க. தெரியாத விஷயத்த கேட்கறதுங்கிறது வேறு, குழப்பம் பண்றதுக்காண்டி நீங்க கேட்க. உண்மையிலேயே காக்கா நான் தெரியாதனால ஒண்ணு கேட்கிறேன். அச்சி விஷயத்தை மட்டும் தான் கேட்கிறேன். நீங்க ஒரு 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 அமைப்புல இருக்கிறீங்க, ஒரு அமைப்புல இருந்துகிட்டு அவங்க உங்களான்னு சொல்றாங்க, வழிகேடுங்கிறாங்க. வேற ஏதாவது குற்றச்சாட்டு சொன்னா கூட சரிங்களா, மார்க்க விஷயத்தில் வழி தவறிட்டாங்கிறீங்க. அப்படி சொல்றது உண்மை என்றால் நீங்க இல்ல அவங்க இல்ல காக்கா, அவங்க எதுக்கு வழிகாடு இருப்பாங்கன்னா இப்ப இந்த பணத்தை எல்லாம் எரிச்சாங்களா காக்கா? பணத்தை எரிச்சதுக்கு நம்ம யாருமே தௌஜமாக கொடுக்கல. முதல்ல இங்க கேளுங்க, பணத்தை எரிச்சாங்களா எரிக்கலையா, எதுக்கு வழிகேடுன்னு சொன்னாங்க, இது நேத்து சொன்ன வார்த்தையா அல்லது 2 வருஷத்துக்கு முன்னால சொன்ன வார்த்தையா, எல்லாத்தையும் அது உண்மையா சரியா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கிட்டு வழிகேடுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு பின்னாடி அல்லது வழிகேடு இல்லைன்னு வந்ததுக்கு பின்னாடி நீங்க மார்க்க சந்தேகம் கேளுங்க. இப்ப நாங்க ஒண்ணு சொல்லி எதுன்னு வைங்களேன், அது உங்களுக்கு வழிகேடா தான் தெரியும். நாங்க சரியா சொன்னாலும் அல்லது தப்பா சொன்னாலும் அது உங்களுக்கு அப்படி நீங்க ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கிட்டு இந்த ரெக்கார்டு பண்ணி இந்த ஃபித்னா பண்றதை எல்லாம் விட்டுட்டு மார்க்க சந்தேகங்கிற அடிப்படையில் நீங்க வாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கிடுவோம். முதல் தெளிவுபடுத்த வேண்டியது வழிகேடா இல்லையாங்கிறது தான். சொன்னதுக்கு பின்னாடி அவங்கள்ட்ட போய் கேட்க, நான் எனக்கு மட்டும் சொல்லல, வேற எவன்டையும் போய் கேட்காதீங்க. இல்ல நான் அப்ப இதெல்லாம் உங்களை சொன்ன குற்றச்சாட்டு எல்லாம் வாபஸ் வாங்கின பிறகு பதில் சொல்லுவீங்களா? பண்ணீங்க நான் அப்படி சொல்லவே இல்லை. பித்னாவாதிகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு தான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். பித்னாவாதிகளுக்கு பதில் சொல்லணும்னு இஸ்லாம் எங்கேயுமே சொல்லவும் இல்லை. சரிங்களா? பித்னாவாதிகளுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வழிகேடுன்னு ஒருத்தனை நீங்க முத்திரை ஊத்திட்டு அவங்கள்ட்ட போய் நின்றுட்டு மார்க்க பத்துவா கேட்கறது சரியில்லை. மார்க்க அடிப்படையில் 4 விஷயத்த 4 பேர்த்த கேட்கறது தப்பு இல்லையா காக்கா? நான் கேட்கறது 4 பேர்த்த அல்ல, யாரை நீங்கள் வழிகேடு இவங்க சொல்லக்கூடிய மார்க்கத்துல எல்லாம் உழப்புறான் நீங்க பேசுறீங்களோ அவங்கள்ட்ட போய் ஏன் மார்க்கத்தை கேட்கறீங்க? பதில் சொல்றதுக்கு அவசியம் இல்லை, பொருத்தம் இல்லையா? நான் கேட்க போச்சுங்க, மார்க்கம் சொல்ல தகுதி இல்லைன்னு பிறகு எங்கள்கிட்ட கேட்கறீங்க. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எல்லாரும் சரியா சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் வரும். அதான் நீங்க அந்த பூச்சாண்டினா நீங்க எங்கள்கிட்ட காட்டாதீங்க. எல்லாரும் சரியா சொல்லுவாங்க, நம்ப முடியுமா? கேளுங்க, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. மார்க்கம் சொல்ல தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு என்கிட்ட கேட்கறீங்க? சொன்னது அந்த இயக்கம் உங்க இயக்கம், நீங்க அதுல இருக்கிறீங்க. மார்க்கம் சொல்ல தகுதி இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு எதுக்கு எங்கள்கிட்ட பேசணும்? நீங்க அந்த கொள்கையில உறுதியா இருந்தால் எங்கள்கிட்ட கேட்காதீங்க. இல்ல அந்த கொள்கை தப்பு என்றால் தாராளமா கேளுங்க, அது வேற மேட்ரு. தப்பு நீங்க சொல்றத பார்க்க போனா அதெல்லாம் எங்கள்கிட்ட நீங்க வாபஸ் இல்ல. நீங்க சொல்லுங்க, மார்க்கம் சொல்ல தகுதி இல்லை. நீங்க சொல்றத பார்த்தா எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு கேள்வி வாங்க. நீங்க திருப்பி அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டீங்க நீங்க. ரைட்டு, அது நீங்க சொல்லிட்டே போங்க பாவா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது உங்களோட நல்லது. அப்ப உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறது இப்பவும் நான் சொல்றேன். எங்களுக்கு மார்க்கம் சொல்ல தகுதி இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு எங்கள்கிட்ட கேட்காதீங்க, அது முரண்பாடு.
சரிங்களா? அது முரண்பாடா நீங்க பேச பேச வேண்டாம். நீங்க இல்ல நீங்க இனிய முரண்பாடா மரத்தோட பேச வேண்டாம். இல்ல நீங்க முரண்பாடா இல்ல நீங்க பேசுறது அர்த்தம் இல்லாம தான் பேசுறீங்க நீங்க. சொல்லிட்டு மார்க்கம் சொல்ல தகுதி இல்ல வழிகட்டவனுவ அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம் சொல்லுங்களேன். இது முரண்பாடா தெரியலையா உங்களுக்கு? இல்ல 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 நீங்க பேசுறது சரியில்லை. கேட்பாங்களா? ஒருத்தனை பார்த்து நீங்க லூசுங்கிறீங்க. சந்தே லூசு நீங்க எனக்கு விளக்கம் தாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய லூசு அது? இல்ல நீங்க வந்து தெரிஞ்சப்பறம் அவங்கள்ட்ட போய் பேசுவீங்களா நீங்க? நீங்க பேசுறது பொருத்தம் இல்ல. நீங்க பொருத்தம் பதில் வந்து எல்லாரும் கொடுக்கணும் காக்கா. அதான் காக்கா மார்க்கம். சரிங்கப்பா, நீங்க 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 வந்து பொருத்தமில்லன்னு சொல்லிக்கிட்டே இருங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா யாரு நீங்க வந்து சரி பரவாயில்ல. அப்ப மொத்தத்தை நீங்க பதில் தர மாட்டீங்க எங்களுக்கு வந்து. நீங்க அதாவது என்டி பாக்கிறதுக்கு நீங்க பதில் கொடுக்க மாட்டீங்க அப்படித்தானே? நான் உங்களை மாதிரி இப்படி பேச மாட்டேன் பாய். எனக்கு இப்படி பேசவும் தெரியாது. நான் எதை சொல்றேனோ அதுக்கு நேர் மாற்றமா வழங்குறீங்க. மாற்றமா சொன்னு சொல்றீங்க பத்திலா, இப்படி பேசலாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க அப்படிதான் சொல்றீங்க. உங்க அர்த்தமே அதானே? சரியா? அர்த்தமா அதானே காக்கா? நான் ஒண்ணு சொன்னா அதுக்கு மாற்றமா இந்த இயக்கங்களை வழிகட்டு சொல்லிட்டே அதான் நீங்க கேள்வி கேட்காதன்றீங்க. நீங்க மொத்தத்தை கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. அது வழிகட்டவங்க மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாதவன்னு வந்து நீங்க சொன்னது. அதனால கேட்காதீங்கிறேன். உங்க கொள்கையில நீங்க உறுதியா இருந்தா கேட்காதீங்க. ரொம்ப சந்தோஷம். கொள்கையில இல்ல 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 நாங்க சொன்னது தப்பு தான், எங்க அமைப்பு சொன்னது ஒண்ணு இல்ல உங்க வார்த்தை ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வந்து பதில் கொடுக்க விருப்பம் இல்ல புரியுங்க. எனக்கு அது பிரச்சனை இல்ல. சரியா? நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். ஒண்ணு மார்க்கம் சொல்ல தகுதி இல்ல வழிகட்டவன்னு சொன்னா அவங்கள்ட்ட வந்து மார்க்கம் கேட்காதீங்க. அது எல்லாத்துக்கும் தான், எனக்கு தான், உங்களுக்கு தான், அகில உலகத்துக்கும் தான். இல்ல எங்க அமைப்பு சொன்னது தப்பு, அவங்க சொன்ன அடிப்படையில நான் இல்லங்க, எனக்கு மார்க்க சந்தேகம், எனக்கு யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கள்ட்ட கேட்பேன், அவங்க சொன்னது தப்பு தான், நான் அந்த கொள்கையில இல்லைங்கிறீங்களா, தாராளமா பேசுறேன். சரிங்களா? அப்படிலாம் அர்த்தம் இல்லாம நான் கேட்க மாட்டேன்.